எல்லாம் வசமா மாட்டிக்கிச்சு. எல்லாத்தையும் அனிமாஸ் கொண்டு போங்க. ஓகே? Hey, come down. Good. 1, 2, 3, 4. Very good. இதெல்லாம் ஜாகிரதையா அனுமையா கொண்டு போங்க. நான் காட்டு ஒரு சுத்திட்டு வந்துடுறேன். ஓகே? Come on, quick. போடுங்க. Back. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே கரடிக்கு காது உடைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க? நான் சிங்கத்துக்கு பல்லு விலைக்கு விட்டுக்கிட்டு இருந்தேனுங்க. ஐயோ பாவம், பெரியவங்க உங்களுக்கு எல்லாம் ஏன் தசமம்? மிருகங்களை எல்லாம் சுகாதாரமா வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, பாவங்க, வாயில்லா ஜீவங்க. வாய் திறந்தாலே போய் டேய் கொடுக்குறாங்க. இந்த சிறுத்தை குட்டிகளை கொண்டு போய் உங்க சம்சா கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க. பசும் பாலையா? உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா தெரியாமதான் கேக்குற. நம்ம முதலாளி உயர பணைய வச்சு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு விக்கிறாரு. அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது. ஆமா, பொழுதுபோக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலி சிங்கத்தை எல்லாம் பிடிக்கிறாரு. விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு, விக்கிறாரு. சரி, புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுன்னா ஒண்ணும் விளையாடாது. வா, நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம். அம்மா எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எப்ப பாரு கோயில் ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு. ஆமா அம்மா, டேடே அங்கே நில்லு. ஏம்மா? பூட்ஸ கட்டிட்டு மேல வா. சாமி கோச்சு பாரா? ஆமா. சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு என்னம்மா? எனக்கு எங்க கோச்சுக்காம இருந்தா சரி. சரி சரி, முதல்ல சாமியை கும்பிடு. அடே என்ன இல்லடா, சாமியை கும்பிடு. அம்மா, நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். சுருக்கமா சொன்னா அன்னைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலையம்மா.
நானும் என் பஞ்சாதியும் மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தோங்கடா குட்டிக்க மாட்டாங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க குடிக்க மாட்டேங்குது. குடுக்கிற வழியில கொடுத்தா எல்லாம் குடிக்க போகடா. மச்சான் வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க போங்கடா, நான் வரேன். நீங்க விட்டுக்கோங்க. விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை முடிச்சுகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாயை மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல. சர்க்கஸ் கம்பெனிகளுக்கு விக்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது, வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாயை பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்குற இனம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்குதுமா. இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, என் கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே. மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். வாட்ஸ் தி மேட்டர்? புது ஆர்டர் வந்திருக்கு சார். வீனஸ் சர்க்கஸ்க்கு 2 சிங்கம், நேஷனல் சர்க்கஸ்க்கு 2 சிறுத்தை, ஒரு யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதோ சார் 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன். நான் வெளியே போனோம், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸ் அப். எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. சக்சஸ், கிரேட் சக்சஸ். ஹேமா, நீயா? ஆமா, நான் தான். இந்தாங்க. ஏன்பா, என்ன உண்மையான கொள்ளக்காரன் நினைச்சு பயந்துட்டீங்களா? ஏமா, கொள்ளக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன்? பெத்த பொண்ணும் கொள்ளக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு? எப்படி? திருடனா இருந்தா ராத்திரில சோரேறி குதிச்சு வந்து கத்தி காட்டி பணத்தை பறிச்சுட்டு போயிடுவான். அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேளவாத்தியத்தோட சீர்வரிசைன்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இது? நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தனை பார்த்து இவனுக்கு நீ கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நான் ரெடி. அப்படியா? ஃபாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க. தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம்? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரேன். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ. பை பை. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குவீன். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? ஆஃப் கோர்ஸ். உங்க அழகு உங்களுக்கு தெரியாது. எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ, தட்ஸ் லவ். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியாதா அண்ணா? மை டியர் ஹேமா. ஓ நோ 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 நோ, டோன்ட் பி எமோஷனல். நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நேரா எங்க அப்பா கிட்ட போவேன். சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை அவர் செய்வார். டாடி டாடி, மோகன் மோகன். நீ உள்ள போனா கவனிச்சுக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். வாங்க மோகன், வாங்க. டேக் யுவர் ஹானரபிள் சீட். தேங்க்யூ பாஸ். பாஸா? இன்னையில இருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். சகலமும் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க.
என்னது, ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க, அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி. தயவு செய்து கையெழுத்து போடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன். இதோ இங்க வாசப்படி இருக்கா, இதை தாண்ட உடனே மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட் சொல்லுடா யோகிய ராஸ்கல். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா? அதுக்கெல்லாம் ஒரு யோகியதை அந்தஸ்து வேண்டாம். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா திருட்டு சன்னியாசி பயலே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிதான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமையாவது இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சிருங்க. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன், அவசரப்படாதீங்க. Shut up. இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கிரம் பழி நீக்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. வெளியே போ. என்னப்பா இது? பாவம். இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கிறது தான் பாவம். நடக்க வேண்டியது பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க. கோபால்சாமியை பழிக்கு பழிவாங்க, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன மாதிரி நீங்களும் பணக்காரனாகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரே ஒரு வழி. அவனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே பிசினஸ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணா அவங்க எல்லாரையும் வளைச்சு நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். அதோட கோபால்சாமி வியாபாரம் நசுங்கி போயிடும். எப்படி? கரெக்ட். அருமையான யோசனை. ஓகே ஓகே, உங்க எல்லாருடைய ஆதரவும் ஆசையும் இருந்தா தொழிலும் அற்புதமா நடக்கும். டோன்ட் வரி மோகன், இனிமேல் கொண்டு என்னுடைய சர்க்கஸுக்கு வேண்டிய மிருகங்களை எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுங்க. இந்தாங்க லிஸ்ட், இந்தாங்க அட்வான்ஸ். Thank you. மோகன், 4 சிறுத்தை 3 கரடி, இந்தாங்க அட்வான்ஸ். Okay. இந்தாங்க Okay. அட்வான்ஸ். Okay, okay. Thank you. Okay. ரொம்ப நன்றி. கோபாலசாமி கொடுக்கறத விட விலை கம்மியாவே நான் சப்ளை பண்றேன். அப்ப நாங்க வர்றோம். Okay. Bye. மோகன், கஷ்டம் நம்ம கைக்கு வந்தாச்சு. அவங்க கொடுத்த பணமும் நம்ம பைக்கு வந்தாச்சு. மிருகங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? 5க்கு 10 கொடுத்தா வேண்டிய மிருகங்களை எல்லாம் கொடுப்பான் விஜய். நெவர் மோகன், நிச்சயமா என்னால முடியாது. மிஸ்டர் விஜய், கோபால்சாமியோட கஸ்டமர்ஸ் அத்தனை பேரும் இப்ப என் கையில. அவர் கொடுக்கிற விலையை விட அதிகமா நான் கொடுக்கிறேன். எனக்கு கோபால்சாமியோட பிசினஸ் தலையெடுக்காம போகணும், அவ்வளவுதான். டேக் தி அட்வான்ஸ். பணத்துக்காக உன்னை போல நம்பிக்கை துரோகம் செய்யற ஆள் நான் இல்லை. விஜய், நீ உயரணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருந்தா நான் உனக்கு உதவி இருப்பேன். நீ கோபால்சாமியை அழியணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்க, அதனால தான் நான் மிருகங்களை உனக்கு சப்ளை பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், நான் நினைச்சா கோபால்சாமியை மட்டும் இல்ல, உன்னையும் என் கால்ல விழ வைக்க முடியும். இந்த வார்த்தை சொன்னதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்ப, ஆனா என் வீடு தேடி வந்திருக்கேன், அதனால தான் விட்டுடுறேன். போட வெளியே. ஹலோ, தங்கப்பா மட்ராஸ். கரெக்ட் மீ. அங்கிள், கோபால்சாமி சார், how are you? உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் பேசிட்டு இருந்தேன். அந்த ராஸ்கல் இங்க வந்திருந்தா அவனுக்கு நான் வந்து அதிகமா சப்ளை பண்ணணுமா? எங்கிட்டயும் வாலாட்டானே, எனக்கு அவன் மாப்பிள்ளை ஆகணுமா? உடனே சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த விவரம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. அவங்க கிடக்கிற அயோக்கிய பையன். யூ நோ ஒன் கிளாட் நியூஸ். ஹேமா ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டா. அது ஹேமாவா? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பார்த்தா அடையாளமே தெரியாத எனக்கு. அவளும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படியா? அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள் எல்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணுமா. துடியா துடிச்சிட்டு இருக்கா. இங்க அனுப்புறீங்களா? எப்போ? Within 2 days. 2 நாளையா? நான் கவனிச்சுக்கிறேன். மோகன் சார், என்ன ஏங்க, என்னங்க இந்த வருஷம் தீபாவளி ஆகாம கொடுக்காம போறீங்க? இந்த வருஷத்துக்கு என்னடா, 10 வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே தரேன். உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் செய்யறேன். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்கும் போல இருக்க. கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா, போன 2 நாள் ஆவன்னு திடீர்னு புறப்பட்டு என்ன விஷயம்? நான் எது பண்ணாலும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும் டாடி. திடீர்னு போய் நின்னு உங்க ஜங்கிளுக்கு இங்க திணற அடிக்க போறேன். கார் எல்லாம் ரெடியா இருக்கு, நான் புறப்படுறேன். ஜாகிரதையா பார்த்து போயிட்டு வாமா. பாய்.